ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறையேசுவில் பேரன்புக்குரிய மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியார் வழியாக கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றியின் பலியாகவும், புனிதர் அந்தோனியார் வழியாக கடவுள் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டியும் பல்வேறு எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் வேண்டுதலோடும் நாம் ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றோம். வானத்தை தாழ்த்தி அவர் கீழே இறங்கினார். கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. நற்கருணை ஆண்டவர் எவ்வாறு அந்தோனியாருடைய வாழ்வில் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த துணை புரிந்தாரோ அதே போன்று ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை பொழிய இதோ நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்திருக்கின்றார். திருப்பாடல் 18 நாம் மிக அழகாக வாசிக்கின்றோம். நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஆண்டவர், நம்மை அரவணைக்கும் ஆண்டவர், நம்முடைய கற்பாராகிய இருக்கிற ஆண்டவர், நம்முடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஆண்டவர், நம் மீட்பராக இருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நம்முடைய புகலிடமும் அரணுமாக இருக்கின்றார். என்னால் நம்மை சூழ்ந்து காக்கக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ என்னுடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் நான் அவர்களை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எவ்வாறு காத்து வந்தாரோ அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மை காக்கக்கூடிய தேவனாக நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல முறையில் வழிநடத்த துணை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். எசேயா இறைவாக்கினர் 43 நாம் அழகாக வாசிக்கின்றோம். யாக்கோபே, உன்னை படைத்த தேவன் நானே, இஸ்ரேலே, உன்னை உருவாக்கிய தேவன் நானே என்று யாக்கோபை ஆண்டவர் திடப்படுத்துகின்றார். இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் திடப்படுத்துகின்றார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பெயரை சொல்லி அழைக்கப்பெற்ற நாம் இதோ அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அஞ்ச வேண்டாம் நிலையில் ஆண்டவர் நம்மோடு துணை இருக்கின்றார். தொடர்ச்சியாக நாம் வாசிக்கின்றோம், நீர்நிலையில் நடக்கும் பொழுது ஒரு நாளும் நீ அந்த நீரில் முழுகுவது இல்லை, நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் எசையா வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆறுகளை நீ கடக்கும் பொழுது நீ அந்த ஆறை கடக்க நான் உன்னோடு இருப்பேன். தீ வழியே நீ நடக்கும் பொழுது தீ பிடும்புகள் உன்னை ஒரு நாளும் எரிக்காது சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார்.
இஸ்ரேல் மக்களை மேகத்தின் வழியாகவும் நெருப்புத்தின் வழியாகவும் காத்த தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மையும் காப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இங்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களையும் வேண்டுதல்களையும் கவலைகளையும் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். எசையா இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, என் மக்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன், நீ எனக்கு உரியவன், நீர் என் பார்வையில் விலை மதிப்பு பெற்றவன், நான் உன்னை அன்பு கூறுகிறேன். இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு காத்த கடவுள் நம்மையும் காப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்று எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் பகலில் மேகத்தின் வழியாகவும் இரவில் நெருப்புத்தின் வழியாகவும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை வழிநடத்த, நம்மை சூழ்ந்து காக்க இதோ தூய ஆவியானுடைய வரத்தை வேண்டி நாம் அனைவரும் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அக்னி மயமே பரிசுத்த ஆவியானவரே என்ற பாடலை அனைவரும் கைகளை தட்டி நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிநடத்த போதுமான அருளையும் ஆசீர்வாதையும் கொடுக்கும்படியாக இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எவ்வாறு அன்று சீடர்கள் பயந்த போய் நிலையில் இருக்கும்பொழுது ஆண்டவர் அக்னிமயமாக வந்து சீடர்களை வழிநடத்தினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இதோ நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே என்னால் முன்னுக்கு போக முடியவில்லை, நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆண்டவரே சறுக்கலாகி விழுகின்றது, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியை எழுந்திருக்கின்றேன், அன்பை எழுந்திருக்கின்றேன், மன்னிப்பை எழுந்திருக்கின்றேன், இரக்கத்தை எழுந்திருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகள் பல்வேறு நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதோ தூய ஆவியானவர் எவ்வாறு ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்த நாம் சிறப்பாக மன்றாடுவோம். முடிந்தவர்கள் கை தட்டி இதோ அக்னிமயமான ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரும்படியாக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அனைவரும் ஆர்ப்பரித்து இதோ நம்முடைய மத்தியில் இருக்கும் ஆண்டவர் கடவுளுக்கெல்லாம் கடவுளாக இருக்கின்றார், தேவனுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்றார். யாக்கோபே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இஸ்ரேலே நான் உன்னை உருவாக்கிய தேவன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். இஸ்ரேல் மக்களை காத்த கடவுள் இதோ கண்ணுறுவதில்லை உறங்குவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார், நம்மை காணக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். சேர்ந்து அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். ஒரு முறை சேர்ந்து அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அன்பார்ந்தவர்களே, இதோ நம்மை அரவணைக்கும் தேவன், இதோ தாய் மறந்தாலும் நான் உன்னை மறைவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர், இந்த வல்லமை நிறைந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவர் முன்னில் நம்மை முழுமையாக சரணாகி நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, என் குடும்பங்களில் ஒரு அதிசயம் செய்யுங்கள், அற்புதம் செய்யுங்கள் என்று நாம் ஆண்டவர் பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. சேர்ந்து அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. அக்கினிமயமே அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அன்பார்ந்தவர்களே, இதோ நம்முடைய குடும்பத்தில் கணவன் இதோ நல்லதொரு வாழ்க்கை வாழாமல் இருக்கிறாராம், இதோ பிள்ளைகள் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கிறார்களாம், இதோ மனைவி ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறார்களாம்,
குடி போதையால் இதோ அவதிப்பட்டிருக்கும் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இதோ இந்த சமுதாயத்தில் ஏற்படும் அனைத்து அவர்களிலும் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா, இதோ ஆண்டவர் பாதத்தில் நாம் அவர்களை அர்ப்பணிப்போம். இதோ ஆண்டவர் எரேமியா இறைவாக்கின் வழியாக நான் ஒரு புதிய இதயத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக எவ்வாறு அன்று மோனிகா அம்மா தன்னுடைய பிள்ளைக்காகவும் கணவனுக்காகவும் எவ்வாறு வேண்டும் பொழுதும் ஆண்டவர் கண்ணீரை கண்ணோக்கி அந்த வேண்டுதலுக்கு செவி சாய்த்தார், அதே போன்றுதான் உடைய கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறார் திருப்பாடல் ஆசிரியர், இதோ ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை தன்னுடைய தோற்பைகளில் வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. இதோ எவ்வாறு நாம் அழுகையோடு விதைக்கும் பொழுது அக்களிப்போடு நாம் அறுவடை செய்வோம் என்று சொல்கிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ நம்முடைய பிள்ளைகளை கணவனை நம்ம ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இதோ ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் ஊதாரித்தனமாக துருகின்ற ஒவ்வொருவரையும் நாம் ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக இருந்த என்னுடைய பிள்ளை இப்பொழுது அவன் ஆலயத்துக்கு வருவதில்லை, உமக்கு உகந்த வாழ்க்கை அவன் வாழ்வதில்லை, இதோ அவனை நிறைவாக ஆசீர்வதித்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ போதுமான அருளிய ஆசீர்வதிக்கும்படியாக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்பானவர்களே, இந்த காலை கட்டத்தில் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார்கள். அன்று எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலை மீது போகும்போது எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் சொன்ன ஆண்டவர், இதோ இப்படியாக ஒவ்வொரு தாய்மார்களுடைய குடும்பத்தில் அழுது கொண்டிருக்கின்றார்கள். கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, இதோ மனைவி சரியில்லை என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் அழுது கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர், இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ அவர்களுக்கு புதிய இதயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எந்த நுள்ளும் பாழாய் போனதையா, புதிய இதயத்தை என்னுள் மலர செய்யும். எந்த உள்ளம் பாழாய் போனதையா, புதிய இதயத்தை என்னுள் மலர செய்யும். அக்கினி மயம் சேர்ந்து பாடுவோம். எரிதனலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற ஒவ்வொருவரையும் நம்மை அழைத்து தேர்ந்தெடுத்த மக்களாக நாம் இருக்கின்றோம். இதோ ஒவ்வொருவரும் முத்திரையிடப்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். கிறிஸ்துவர் என்று சொல்லும்போது நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரையாக இருக்கிறது. அன்று எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் அடிமைகளுக்காக முத்திரையிடப்பட்டார்கள், அந்த முத்திரை அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இதோ ஆண்டவர் சொல்லுகிற கொடுக்கக்கூடிய முத்திரை நாம் உரிமையின் மக்களாக இருக்கின்றோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நாம் கடவுளோடு இருப்போம் என்ற அந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இதோ தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழும்பொழுது, அன்பாய் நாம் வாழும்பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக, அருளை பொழிகின்ற தேவனாக, அற்புதங்களை செய்யக்கூடிய கடவுளாக நம்முடைய தேவன் நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். கைகளை தட்டி அபிஷேக முத்திரையானவரே, தாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும். சேர்ந்து அபிஷேக முத்திரையானவரே, தாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும். சேர்ந்து அக்கினி மயமே பரிசுத்த ஆவி எரிதனலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடும். சேர்ந்து பாடுவோம். அக்கினி மயமே பரிசுத்த ஆவி எரிதனலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அக்கினி மயமே பரிசுத்த ஆவி எரிதனலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். வல்லவரே நிரப்பிடுவீர், நல்லவரே நிரப்பிடுவீர், தூயவரே நிரப்பிடுவீர், காண்பவரே நிரப்பிடுவீர்,
காப்பவரே நிரப்பிடுவீர், நல்லவரே நிரப்பிடுவீர். அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனலாம் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அக்கினிமயமே அன்பு தேவனே, இருக்கும் ஒவ்வொருவரையும் அன்று எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை மேகத்தின் வழியாகவும் நெருப்பத்தின் வழியாகவும் எவ்வாறு நிரம்பி ஆசீர்வதித்தீரோ அதே போல இருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் மக்கள் மேகத்தின் வழியாக வரும்பொழுது எவ்வாறு சூரிய கதிர் வழியாக அவர்களை தடுக்கும்படியாக காத்தீரோ அதே போல உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அன்று மோசேவுக்கு எவ்வாறு மேகத்தின் வழியாக காட்சி கொடுத்தீரோ அதே போன்று உன் மக்களாக இவர்களுக்கும் காட்சி கொடுக்கும்படியாக இதோ குடும்பத்தில் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆடக்கூடிய ஒருவராக வந்திருக்கிறார்கள். ஒரு நாளும் கைவிடாமல் இவர்கள் அனுப்பும்படியாகவும் சிறப்பாக மன்றாடுகின்றேன். இதோ பாயாய் போன உலகத்தை உள்ளத்தை எவ்வாறு நீ தூய்மைப்படுத்துகின்றோ அதே போன்ற இருக்கும் ஒவ்வொரு உள்ளத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை சிறப்பாக மன்றாடுகிறேன். அன்பின் ஆண்டவரே, அன்று எவ்வாறு இதோ உடைய உள்ளங்கள் வறண்ட நிலம் போல் இருந்தாலும் அதை நான் விளைச்சலாக மாற்றுவேன் என்று சொன்ன இறைவா, இதோ வறண்டு போன உள்ளத்தோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும், நல்ல விளைச்சலை கொடுக்கும்படியாக உம்மை சிறப்பாக மன்றாடுகின்றேன். இதோ வாழ்க்கையில செழிப்பாக இருக்க வேண்டியும் வெளியெடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை மன்றாடுகின்றேன். இங்கு இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கிறிஸ்துவன் என்ற முத்திரையோடு நாங்கள் வாழ போதுமான அருளையும் ஆசீர்வதியும் பொழியும்படியாக உம்மை மன்றாடுகின்றேன். நாங்கள் தாழ்ச்சியோடு அன்போடு உள்ளத்தோடு வாழ போதுமான அருளையும் ஆசீர்வதியும் பொழியும்படியாக உம்மை மன்றாடுகின்றேன். இதோ இங்கு இருக்கும் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதியும். இதோ உம்முடைய தூய ஆவியானவர் உடைய உள்ளத்தில் நிரப்பிடும், இதோ குடும்பத்தில் நிரப்பிடும். ஆண்டவரே, இதோ ஆடி வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒரு நாளும் வெறுங்கையாக இவர்கள் அனுப்பும்படியாக சிறப்பாக மன்றாடுகின்றோம். Praise the Lord. 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 Hallelujah. 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 அன்பிக்கினவிலே அமர்ந்து கொள்வோம். ஒரு முறை ஒரு மண்பானையிடம் ஒரு நபர் கேட்டாராம், நீ எப்படி வெயில் காலத்திலும் குளிர்ச்சியாக இருக்கின்றாய், மழை காலத்திலும் நீ குளிர்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த மண்பானை சொன்னதாம், என்னுடைய முதலும் முடிவும் எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முதலும் முடிவும் எனக்கும் தெரியும். என்ன முதல் முடிவு? நான் மண்ணிலிருந்து வந்த மண்ணுக்கே நான் போயிடுவேன் என்ற அந்த முதலும் முடிவும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருக்கிறேன் என்று சொன்னதாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய தொடக்கத்தையும் முடிவையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தவர்கள், மீண்டும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்ற அந்த முடிவை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கின் வழியாக ஒரு புது பிறப்பு நாம் அடைந்திருக்கின்றோம். நம்முடைய இறுதி நாம் எங்கே போய் நிற்கப் போகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த இடைப்பட்ட காலம்தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் எப்படியாக வாழ்கிறோம், அந்த வாழ்க்கையை பொறுத்துதான் நம்முடைய முடிவு இருக்கும் என்று இந்த பானையின் வழியாக மண்பானை நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகம் கடவுள் படைப்பாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் கவலைகள் வரும்பொழுது நாம் எவ்வாறு பயந்து போகிறோம் என்ற ஒரு செய்தியை எடுத்து கூறுகிறது. சாலமோன் ஞானம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 33:4 மற்றும் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 உள்ள இறை வார்த்தைகள் இருக்கிறது. கடவுள் படைப்பாகிய ஒருவர் எவ்வாறு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாலமோன் ஞானத்தின் புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். அன்பாகவே இதை தான் நாம் நற்செய்தியிலும் நாம் கேட்கப் போகின்றோம். முதல் செய்தியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி,
நான் உன்னை படைத்தேன் அழிந்து போக அல்ல, மாறாக நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் உன்னை படைத்தேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய படைப்பு என்பது நாம் அழிந்து போக அல்ல, மாறாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்கின்றவர், ஒரு நாளும் அழிவை ஏற்காத ஆண்டவர். ஆனால் நாம் தான் ஆண்டவர் பாதையில் விலகி தீமையான பாதையில் நாம் அழிவை நோக்கி செல்கின்றோம். ஆண்டவர் நம்மை படைத்தார் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று. இவ்வாறாக ஆண்டவர் தொடக்க முதல் நீதித்தலைவர் வழியாக, இறைவாக்கினர் வழியாக, அரசர்கள் வழியாக நம்மை காத்து வந்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாவம் செய்தார்கள். இறுதியாக தன்னுடைய மகனை கொடுத்தார். இந்த மகனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நான் வாழ்வு கொடுக்கின்றேன், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் தன்னுடைய மகன் வழியாக வாழ்க்கையை கொடுக்கின்றார். படைப்பு வாழ வேண்டும், அது அழியக்கூடாது என்ற முதல் செய்தி ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது செய்தியாக, ஆண்டவர் யாரையோ ஒரு சாயலை வைத்து அவர் நம்மை படைக்கவில்லை, மாறாக தன்னுடைய சொந்த சாயலை வைத்து நம்மை படைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலாக இருக்க வேண்டும், கடவுளைப் போல கடவுளாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வினைந்தார். அதனால்தான் தன்னுடைய சொந்த சாயலை நமக்கு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் பேராசை, பொறாமை, மன்னிப்பு இன்மை, அன்பு இன்மை இவை போன்ற ஆண்டவருக்கு எதிரான செயல்களால் அந்த சாயலை நாம் கரைப்படிய செய்கின்றோம். தொடர்ச்சியாக வரக்கூடியது, நாம் அழகியின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. ஆதாம் ஏவாள், யான் கடவுள் மட்டும்தான் இது செய்ய வேண்டுமா, கடவுள் மட்டுமா இங்கு போக வேண்டுமா, நாம போகக்கூடாதா என்ற பொறாமை ஒன்று அங்கு வந்தது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையால் அவர்கள் செய்தார்கள், பாவத்தை அவர்கள் அடைந்தார்கள். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்யாமல் ஆண்டவருக்கு எதிரான செயல்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் சாவு, பாவம் நுழைகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் நல்லோராக வாழ்கின்றேன், நான் அனைவருக்கும் நன்மை செய்கின்றேன், தீமை செய்யவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று நாம் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசம் இதுக்கு பதிலாக ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். நீதிமானின் ஆன்மாக்கள் எங்க இருக்கிறது? கடவுளுடைய கையில் இருக்கிறது. இது ஆறுதலான வார்த்தையாக நமக்கு தென்படலாம். கடுந்தொல்லை எதுவும் அவர்களுக்கு தீண்டாது. நீதிமானோடு, உண்மையோடு, அன்போடு நாம் வாழும்பொழுது நம்முடைய கைகள் கடவுளுடைய கைகளில் நாம் சேர்த்து வைக்கின்றோம். கடவுள் கையில் நம்முடைய ஆன்மா உள்ளது என்று இந்த முதல் வாசகம் மிக அழகாக எடுத்து கூறுகிறது. சோதனை வருவது பாவம் இல்லை, மாறாக சோதனையில், இது நான் தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக சொல்லி வருகிறேன், சோதனை வருவது பாவம் இல்லை, மாறாக சோதனையில் விழுவதுதான் பாவம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையில் நாம் விழுந்து வாழக்கூடாது என்ற ஒரு உன்னதமான செய்தியை ஆண்டவர் முதல் வாசகத்தின் வழியாக எடுத்து கூறுகின்றார். எவ்வாறு சோதனை வரும்பொழுது அது ஆண்டவர் நம்மை சோதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஒரு பொன்னை எவ்வாறு புடமிடுவாங்க? நெருப்பில் போட்டு புடமிடுவாங்க. ஒரு 100% அது தங்கமாக இருப்பதில்லை. அதில் நல்ல தேவையில்லாத அது கழிவுகளெல்லாம் இடித்துவிட்டு தான் அந்த தங்கம் உருவாக்குகின்றார்கள். அதே போன்றுதான் ஆண்டவர் சோதனை வழியாக நம்மை சோதித்து பார்க்கின்றார். எவ்வாறு பொன்னை நாம் நெருப்பில் புடமிட்டு அது தூய்மையாக மாற்றுகின்றோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அதன் வழியாக தூய்மையாக மாற்றுகின்றார். தகுதியாக நம்மை மாற்றக்கூடிய கடவுள். ஆண்டவருக்கு உகந்த நாம் வாழும்பொழுது நாம் அவருக்காக தகுதி நிலையில் நாம் வாழ வேண்டும். ஒரு வேலைக்கு போகும்போது இந்த வேலைக்கு இவன் தகுதியா இல்லையா என்று எப்படி பார்க்க முடியும்? அவர்களை சோதித்து அறிவார்கள்.
கேள்விகளை கேட்பார்கள், சர்டிபிகேட் வாங்கி பார்ப்பார்கள். இப்படி பார்க்கும்பொழுது இந்த வேலைக்கு இவர்கள் தகுதியானவர்கள் என்று அந்த வேலைக்கு அவர்கள் சேர்ப்பார்கள். அதே போன்றுதான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவோடு நாம் வாழ தகுதி என்பது ஆண்டவர் நம்மை சோதிக்கின்றார். அது தகுதியை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சோதனை வரும்பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோதனை வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் தாங்க முடியும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை தாண்டி வர வேண்டும். எப்படி என்றால் கடவுளுடைய அருளால் நாம் இதை தாண்டி வர முடியும். அன்பார்ந்தவர்களே, எல்லா மதத்திலும் சார்ந்தவர்களுக்கும் சோதனை வருகிறது. கடவுள் இருக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு சோதனைப்படும்போது கடவுள் அவளோடு இருந்தார். நான் இருக்கிறேன், அஞ்சாதே கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்முடைய சோதனை வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். எல்லா மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறதா என்று இல்லை. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் சோதனை நமக்கு வரும்போது நிச்சயமாக நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் வழிநடத்துவேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தரமான நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட ஆண்டவர் சோதிக்கின்றார். எவ்வாறு நம்முடைய பிள்ளைகள் தீய வழியில் நடக்கும்பொழுது நாம் அவர்களை கண்டித்து திருத்துகின்றோம். அப்படி அந்த பிள்ளை தண்டிக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்வு மாற்றம் அடைகிறது. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் வாழ்க்கை தேவையில்லாத காரியங்களுக்காக செல்கிறது. அன்பான இப்படியாக ஆண்டவர் நம்மை தண்டிக்கும் பொழுது, சோதனைக்கு உட்படும் பொழுது நாம் ஆண்டவரை விட்டு விலகி செல்லாமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை அவர் இன்னும் அதிகமாக உயர்த்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் அருளும் இரக்கமும் உள்ளவர். ஆண்டவர் தருகின்ற அமைதி எப்பொழுதும் எல்லா வகையிலும் அது நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும். அன்பானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் கடவுளுக்கு எதிராக நாம் செய்த அனைத்து பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். இதோ மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். பாலைவனம் என்பது நம்முடைய உள்ளத்தை குறிக்கிறது. நம்முடைய உள்ளம் பாலைவனம் போல் இருக்கிறது. ஆண்டவர் சொற்களை ஏற்றுக்கொள்ளாமல் நான் வாழவர் அங்கு குடிக்கொள்வது இல்லை. மனமாறி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்ல ஆண்டவரிடம் ஒரு சில நம்புங்கள். அவருக்கு எதிராக நாம் ஏற்பட்ட அனைத்து காரியங்களையும் நாம் எடுத்து கூறுவோம். மௌனமாக ஆண்டவர் மத்தியில் நம்முடைய குடும்பங்களுக்காக, கடவுளுக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை எடுத்து கூறுவோம்.
அன்பிற்கினியவர்களே, புனித பேதுரு மிக அழகாக சொல்கின்றார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது. மனம் மாறாத 99 ஆடுகளை விட மனம் மாறிய ஒரு ஆடுகளை ஆயன் தன்னுடைய தோள் மேல் வைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றான். வறண்ட நிலத்தில் எவ்வாறு ஒரு சொட்டு தண்ணீர் படும்பொழுது எவ்வாறு மகிழ்ச்சியோடு அங்கிருக்கும் செடிகள் துளிர்கின்றதோ அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் மனம் மாறும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் மகிழ்ச்சியில் துளிர்கின்றான். என்னுடைய மகன் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் என்று எவ்வாறு ஊதாரி மைதான தந்தை அவர் முன்பாக சென்றாரோ அதே போன்று ஆண்டவர் நம்முடைய முன்பாக வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வருகிறோமோ இல்லையோ ஆண்டவர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் தான் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பாதே, இன்னும் அதிகமாக நம்முடைய ஆன்மாவை நம்முடைய உள்ளத்தை காக்கும்படியாக அனைவரும் இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். கடவுளை உற்று நோக்கி ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. அனைவரும் சேர்ந்து ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வழியாக இதோ அன்னையும் தந்தையுமாக நம்மை அரவணைக்கும் தேவனாக இருக்கின்றார். என்னாலும் வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இதோ நாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை விட்டு போவதில்லை. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக பல்வேறு சூழ்நிலை செய்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் அந்த மக்களை விட்டு செல்வதில்லை. அவளோடு பயணித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பயணிக்கின்றார். மனமாறி நாம் ஆண்டவரும் வரும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு தேவனாக கடவுளாக இருக்கின்றார். அன்னையும் தந்தையுமாய் அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானாய். அன்னையும் தந்தையுமாய் அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானாய். அனைவரும் சேர்ந்து ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவர் வானின்று இறங்கி வந்து நம்மை போன்று ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவத்தை தவிர நம்மை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நாம் வாழ்வு பெற தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்த ஆண்டவர்
இதோ என்னை உண்போர் ஒரு நாளும் சாகார் என்று சொல்கின்ற ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர். இதோ இந்த உலகத்தில் தனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அடுத்தவருக்காக வாழ்ந்த ஒரு தேவனாக இருக்கின்றார். இதனுடைய மக்கள் பாவத்தோடு அழியக்கூடாது என்ற ஒரு நன்றி உணர்த்தோடு தன்னை முழுமையாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயாக கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய உருவிலும் சாயில் நம்மை படைத்தார். நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உடலும் ரத்தத்தின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இதோ நாம் அவரை உண்கின்றோம், அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கின்றோம். இன்னும் அதிகமாக ஆண்டவரை போல நாம் வாழ சிறப்பாக நாம் மன்றாடுவோம். உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. பொழுதால் படியிடுவோம். அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கின்றார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அன்னையும் தந்தையுமாக வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். இதோ நான் கொடுக்கக்கூடிய அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்று இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரித்தேர்ந்த பிறகு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு அமைதியை உரித்தாகுக. சிலுவையில் அவள் மரிக்கும் பொழுதும், தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் என்றும் அடுத்தவரை மன்னித்த தேவன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு தெரியாதா, தேவனுக்கு தெரியாதா? அவர் தெரிந்தேதான் என்னை அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், தந்தையே இவர்கள் அழியும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக தந்தை அதை செய்திருப்பார். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இல்லை. இதோ தான் தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் தெரியாமல் செய்கிறார் என்று அவருடைய பாவத்தைக்காக ஆண்டவர் சிலுவை ஏற்கின்றார். அவர்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சிலுவையில் மரிக்கும் போது வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு இருக்கும்பொழுது கூட நம்முடைய இயேசு ஆண்டவர் ஒரு நாளும் அடுத்தவரை அவர் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்வதில்லை. அவர் அடுத்தவருக்காக பரிந்து பேசுகின்றார். எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று ஆண்டவர் தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதோ சிலுவையில் சிந்திய ரத்தம் ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார். அன்று எவ்வாறு யூத சமுதாயத்தில் அவர் அடிமைகளை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார், நம்மை வாங்கியிருக்கிறார். அவர் சிந்திக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நமக்காக வாழ்ந்த தேவனாக இருக்கின்றார். அவருக்கென்று அவர் ஒரு நாளும் வாழ்வது இல்லை. இதோ நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தேவனாக இருந்தார். சிலுவையில் மரித்த போது கூட அவர் ஆண்டவர் தன்னுடைய பாவங்களுக்காக மரிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நற்கருணை வழியாக, இதோ தூய ஆவியான வழியாக நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே. சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை
சுத்தரிக்கும் ஈரையே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆன்மாவின் சக்தியே ஆண்டவாயன் தேவனே ஆராதனை செய்கின்றோ நெஞ்சத்தின் நிம்மதியே. கைகளை உயர்த்தி ஆராதனை. அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக எடுத்துக் கூறுகின்றார், விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். இதோ நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய கண்ணீரை காணக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இதோ எவ்வாறு யாரெல்லாம் தன்னுடைய விண்ணப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதும் நம்பிக்கையோடு சேர்க்கின்றார்களோ நிச்சயமாக அவருடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்துடைய தேவைகளை ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இதோ பல்வேறு நாள் நோயினால் அவதிப்படும் நம்முடைய குடும்பத்தில் அவதிப்படும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அந்த எவ்வாறு பேதுரு மாமியாரை எவ்வாறு தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அன்று காய்ச்சல் நீங்கிற்று. அன்பானவர்களே, பல்வேறு நோயினால் அவதிப்படும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இதோ உள்ள நோயினால் உடல் நோயினால் அவதிப்படும் நம்முடைய குடும்பங்களை நாம் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். அன்பாண்டவரே, இதோ இந்த உலகத்தில் குறிப்பாக ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அன்று எவ்வாறு 4 பேர் இதோ ஆண்டவர் முன்னில் வர முடியவில்லை, இருந்த போதிலும் இதோ கூரையை அவர்கள் பெயர்த்து ஆண்டவர் முன்னில் சொல்லும் பொழுது நம்பிக்கை இவரை குணமாக்கிட்டு என்று சொல்லியிருக்கிறார். அன்பாண்டவரே, நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக நாம் கொண்டாடும் பொழுது நிச்சயமாக நம் வழியாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். சுகம் கொடுக்கக்கூடிய தேவனாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ நான் சொல்கின்றேன், எழுந்து நட என்று ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை வழியாக சுகம் பெறக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ அந்தோனியார் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஒரு உள்ளவரான நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நம்மால் முடியாத காரியங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லலாம். இதோ திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக எடுத்துக்கிறார், ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இதோ நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ நம்மால் இயலாத ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். கடன் தொல்லையால் நாம் அவதிப்படுகின்றோமா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தில் வேதனையால் நாம் இருந்திருக்கின்றோம். இதோ என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக நாங்கள் கடன் வாங்கி இருக்கிறோம், அந்த கடனை அடைக்க முடியவில்லை. அன்பானவர்களே, இதோ ஆண்டவர் வழியாக நிச்சயமாக ஏதாவது வழியில் ஆண்டவருடைய சுமைகளை குறைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் வழியாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ தீய சக்திகளால் போராடி கொள்கிற நம்முடைய குடும்பத்தை நாம் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். சாத்தான் கட்டுகளால் அவதிப்படும் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். அன்பாவுடைய தீய சக்தி என்பது இதோ இந்த உலகத்தில் ஏற்படும் அனைத்து பாவங்களாக இருக்கிறது, இந்த உலக நாட்டங்களாக இருக்கிறது. நம்முடைய கணவர் இந்த உலக நாட்டங்களில் விழுந்திருக்கிறாரா? அவரை நாம் ஒப்படைப்போம். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலக நாட்டங்களில் விழுந்திருக்கிறார்களா? கடவுளை சார்ந்து இருக்க மாட்டார்களா என்று அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்படைப்போம். இதோ ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடிய தேவனாக, வல்லமை நிறைந்த தேவனாக, அதிசயங்கள் நிறைந்த தேவனாக நம்முடைய மத்தியில் வாழ்ந்து இருக்கின்றார். இன்னும் அதிகமாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாக, இஸ்ரேல் மக்களை எவ்வாறு ஒவ்வொரு நாளும் மேகத்தின் வழியாகவும் நெருப்புத்தின் வழியாகவும் எவ்வாறு காத்து வந்தாரோ அத்தகைய ஆண்டவர் இன்னும் வருகின்ற நாட்களை நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மாண்பு கீதத்தை பாடி ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெறுவோம். மாண்புயர்யூ அருளடையாளத்தை
தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்துறந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம்